கல்யாண பொண்ணு அந்த மாலைய மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மேடையில இருக்கிற மாப்பிள்ளை கழுத்துல போட்டுறணும். ஆனா புள்ள வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு நகர விடாதபடி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சாமர்த்தியமா ஒருத்தர் மேல கூட படாதபடி மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போட்டுறணும். அந்த பொண்ணுடைய பொறுமைய நிதானத்தை சோதிக்கத்தான் எங்க இனத்துல இப்படி ஒரு சம்பிரதாயம். பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பாருங்க. கண்ணுக்குள்ள வெட்டப்படும் அச்சம் கொண்டது கண்டு தப்பி செல்லும். நெஞ்சு துடிக்குது. கண்ணுக்குள்ள வெட்டப்படும் அச்சம் கொண்டது கண்டு தப்பி செல்லும். நெஞ்சு துடிக்குது. மச்சானின் கண் பேசும் மௌனத்தில் பெண் பேசும். மச்சானின் கண் பேசும் மௌனத்தில் பெண் பேசும். பத்திரம் பத்திரம் மேடையில் வந்தது. முத்தம் தரதம் தர யாரது கண்டது. அது பத்திரம் பத்திரம் மேடையில் வந்தது. முத்தம் தரதம் தர யாரது கண்டது. இன்னைக்கு தோப்புக்குள்ள காவல் இல்ல பாடிக்கொண்டே வா புள்ள. யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும். யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும். ஏய் அர்ச்சனா, எந்த கோட்டை பிடிக்க யோசிச்சுட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. டூ லேட். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்படல. நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே நினைச்சேன். இப்போ லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம். கிளுகிளு பிள்ளையே,
நினைச்சா ரூமுக்குள்ள போறோம், பேசுறோம். என்ன திடீர்னு? சுஜாதா நாவல் ஏதாவது படிச்சியா? நாவல் படிக்கல. இன்னைக்கு போயிருந்தமே அந்த கல்யாணத்துல ஒரு காதல் காட்சியை பார்த்தேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். காதல் காட்சியா? ஆமா, ஹீரோ நம்ம சந்துரு, ஹீரோயின் ராஜுவோட தங்க நித்யா. நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? சைட்டு நான் அவங்க சைட் அடிச்சதை பார்த்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சந்துரு, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? நித்யா உன் வலையில விழுந்துட்டா போல இருக்கே. நீ பாத்துட்டியா? வேற யாராவது பாத்திருந்தா உன் தலையை அங்கேயே சீவி இருப்பாங்க. தியாகு, வேண்டாம் சந்துரு. அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்கு. தியாகு, நான் அவளை ரொம்ப விரும்புறேன். பார்கெட்டர் இல்லனா உங்க அப்பா உன்னையே மறந்துட வேண்டியதா இருக்கும். ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? இளம் காதலர்களை பிரிக்கிற பாவம் உங்களை தான் வந்து சேரும். அர்ச்சனா, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச நீ கூட அப்படி பேசுற? இவன் மெட்ராஸ்ல எந்த பொண்ணையாவது காதலிக்கட்டுமே? ஆமாண்டா, அத்தை பொண்ணையும் மாமன் பொண்ணையும் காதலிக்கிறதுல என்னடா த்ரில்? லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் வேணா? என்னால எச்சரிக்கை தான் முடியும். அப்புறம் இஷ்டம். அப்ப என்ன முடிவு? நித்யாவை அடைந்தே தீருவேன். இதுதான் முடிவு. சபாஷ், உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே. அப்பப்ப நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்றியா? பாலிஷ்டா தான் சொல்வேன். பின்ன பச்சையா அவ கேக்குறேன். என்னாச்சு? நில்லுங்க. யார் நீங்க? நான் சந்துரு, பிகாம். யாரா இருந்தா எனக்கு என்ன? தள்ளி நில்லுங்க. நீங்க எடுக்கடி முள்ள. கிட்ட வந்தீங்க தொலைச்சிடுவேன். முள்ள சரியா எடுக்கலனா கனமாயி செப்டிக் ஆகி மேல போய் கடைசியில உயிரே போயிடும். எவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்க? விளையாடுறீங்களா? தள்ளு, உட்காரு, காலை நீட்டு. உயிர் போயிடுமா மேடி? அப்ப நீங்களே எடுங்க. என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முள்ள எடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முள்ளாச்சே, முள்ளு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. முள்ளு முள்ளு மேஸ்திரி. தம்பி, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா? இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க. அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு, எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ள எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி, இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, நொண்டிக்கிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி, இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா, இருங்க. அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்தல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ, இருங்க தம்பி. அம்மா, வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஐயோ அப்பாடி. என்ன 2வது சேட்டான் குடி. என்ன இது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? இளரத்தத்துல பேசுறீங்க. தம்பி, பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகப்படுத்தி சொல்லு. தம்பி, கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டானுங்க. பாவம், அந்த பையன் இப்ப விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி, தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதைய என்ன நம்ப சொல்றீங்களா? கட்டுக்கதையா? நான் சொல்றது கட்டு. தம்பி, நான் சொன்னேனே, பாவம் அந்த ஆளு இவர்தான். மேஸ்திரி, இந்த துப்பாக்கியை வாங்க எனக்கு இவ்வளவு ஒரு நாளாச்சு. மேஸ்திரி, நீ சொல்றது நிஜம்தான்? என்னடா என்ன இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிற? இன்னொரு காலையை வெட்டணுமா?
நான் காலை வெட்டினவன காத்திருந்து பழி வாங்கிட்டானே. செஞ்சுட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டானே. அந்த ராசப்பனை அநியாயமா சுட்டுட்டான்டா அவன். அதான் மச்சான், நம்ம ஜாதி பொண்ணுங்க மேல வெளியூர்காரன் கண்ணு பட்டா கைய கால வெட்டி பிரயோஜனம் இல்ல, அவங்க தலைய சீவி கொடிமரத்துல சொருவணும், அவ்வளவுதான். வாஞ்சி, நீ சொல்றது சரிதான்டா. அப்படி ஒரு தடவை செஞ்சு காட்டினாத்தான் அப்புறம் ஒரு பையன் நம்ம வகைரா பக்கம் வாலாட்ட மாட்டான். பாத்தியா மச்சான், ஆத்துக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போய் இதுக போடுற ஆட்டமும் கொம்மாளமும். என் தங்கச்சி அப்படி இல்லடா, அது தங்கண்டா. ஏய் நித்தி, எப்படி வர? வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அவளை ஏண்டி கூப்பிடுறீங்க வேலை வெட்டி இல்லாம? உனக்கே அதெல்லாம்? எங்கம்மா நித்தி? தாயா ஆட கூப்பிடுறாங்க அண்ணே, எனக்கும் பொழுது போக வேணாமா? ஆமா, வயசு பொண்ணுங்க, அதுகளுக்கும் பொழுது போகணும்ல. டேய் வாஞ்சி, சுக்கு காபி சாப்பிடுறியா? இப்பதான் மச்சான் வீட்டுல குடிச்சிட்டு வர்றேன். நித்தி உனக்குத்தான் சொல்லிக்கிட்டே இருக்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்க மாட்டேங்கிறிய. நித்திய யாரும் கொத்திட்டு போறது இல்லடா. அப்ப உனக்கு தான் அப்பாரு திவசம் இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிட போகுது. அப்புறம் உங்க கல்யாணம் தானே. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நீங்களா குளிச்சிட்டு அப்புறமா வாங்கடி. அங்கே நில்லுங்க, அவங்க நம்மள பாத்துருவாங்க. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கை கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே, இன்னும் எவ்வளவோ இருக்கே. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். நித்யா, மரப்பாலத்துக்கிட்ட நம்ம ராஜோட தங்க நித்தியும் ஒரு வயசு பையனும் கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? வா. சரி வரேன். ஏண்டா எஸ்டேட் விட்டு அம்மாவையா வந்து ஆம்பளைன்னு சொன்னேன்? இல்ல வாஞ்சி, இதே நீல கலர் கால் சட்டை மஞ்ச பனியனு ஒரு ஆம்பளை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். என் கண்ணால நான் பார்த்தேன். போடா குருட்டு முண்டம். தேங்க்ஸ் அர்ச்சனா, சமயத்துல வந்து காப்பாத்தின. நான் காப்பாத்தல, நம்ம 2 பேரும் போட்டிருக்கமே ஒரே மாதிரியான ட்ரெஸ், அது காப்பாத்துச்சு.